கன்னியாகுமரியில் பழங்குடியின பெண் ஒருவர் தான் படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சாதித்த பெண்ணின் வரலாறு கூறுகிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாள் பேரூராட்சிக்கு உட்பட்ட பேணு அருகே உள்ள பழங்குடி கிராமத்தில் வசிப்பவர்கள் கோவிந்தன் பாருக்குட்டி தம்பதி. அரசு ரப்பர் கழகத்தில் பால் வெட்டும் தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் கோவிந்தனுக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இதில் மூத்த மகள் ஷீலா 10 காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் விடுதியில் தங்கி தனது பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். தொடர்ந்து ஆசிரியர் பணி செய்ய விருப்பப்பட்ட ஷீலா திண்டுக்கல் ஒட்டன்சித்திரம் பகுதியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்றுள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் ஆசிரியர் பணியில் சேர்ந்த ஷீலா பேச்சுப்பாறை பழங்குடியினர் பட்டியலில் மாறுதல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து வட்டப்பாறை பள்ளிக்கு மாறிய அவருக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கிடைத்தது. அதுவும் தான் படித்த 10 காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக தற்போது பொறுப்பேற்றுள்ளார். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுடன் இணைந்து பணி செய்வேன் என்கிறார் ஷீலா. நான் படிக்கும்போது 1ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்குமே இதே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ இன்னும் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. என்னுடைய ஹெச்எம்ஸ், டீச்சர்ஸ், கூட படித்தவங்க, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே நான் நன்றி சொல்கிறேன். அவங்க எல்லாருமே உதவி இருக்காங்க. என்னுடைய தலைமை ஆசிரியர் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு இப்போ நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் கல்வியை மட்டும் விடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க. எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் பேசுகிறேன். நான் இப்போ இங்கே தலைமை ஆசிரியராக வருவேன்னு ஒரு நாள் கூட நான் நினச்சதே இல்லை. ஆசிரியராக வருவேன் அப்படின்னு சில டைம் யோசிச்சது உண்டு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ கவுன்சிலிங்கில் டிரான்ஸ்ஃபருக்கு நான் அப்ளை பண்ணி கிடச்சதுனால இப்போ என்னோடய ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன். நான் படித்த ஸ்கூலுக்கு வந்ததுனால சந்தோஷமா இருக்கு. அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பள்ளியில் பயின்ற பழங்குடியின பெண் ஒருவர் வந்துள்ளது. பழங்குடியின இளைஞர்கள் மற்றும் பெண்களிடம் படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக அமைந்துள்ளது. தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஷீலாவுக்கு அவரது நண்பர்கள், ஊர் மக்கள், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், உடன் வேலை செய்யும் மற்ற ஆசிரியர்கள் உள்பட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் பழங்குடியின பெண் ஒருவர் தான் படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சாதித்த பெண்ணின் வரலாறு கூறுகிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.